யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அருமையான சம்பவத்திலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு உலகத்தின் ஆசிகள் அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தினுடைய ஆசிகள் மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அவருக்கு கொடுக்கப்படும். அதை தோட்டக்காரன் அந்த மகனுடைய ஓவியத்தை ஏற்றுக்கொண்டார். அதே போல இரட்சகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரலோகத்தின் ஆசிகளை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் பரலோகத்தின் ஆசிகள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம்.